கமெண்ட்ல நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஐடி கம்பெனியில் பிளேஸ் ஆகணும்னா பைத்தன் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் படிக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ ஐடி கம்பெனியில் பிளேஸ் ஆகணும்னா பைத்தன் ஸ்கில் மட்டும் லேர்ன் பண்ண பத்தாது, அது கூட என்ன சில ஸ்கில்ஸ் வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ அதனால என்ன பண்ணா ஒரு ஏஐ இன்ஜினியர் ரோலுக்கு என்ன படிக்கணும்னு ஒரு ரோட் மேப் கொடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். ஒரு ஏஐ இன்ஜினியர் ஆகணும்னா மினிமம் என்னென்ன ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணிருக்கணும், இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி ஸ்கிராச்ல இருந்து ஏஐ படிக்கணும்னா எனக்கு நானே என்னென்ன லேர்னிங் பிளான் கொடுத்துக்கணுங்கிற 6 மாசத்துக்கு உண்டான ரோட் மேப் வந்து நான் கொடுத்துருக்கேன். இந்த 6 மாசத்துக்கு உண்டான ரோட் மேப்பை நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களால ஒரு ஏஐ இன்ஜினியரா ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள போக முடியும். ஒரு ப்ரொஃபஷனல் ஏஐ இன்ஜினியர் ஒர்க் பண்றவங்க 80% சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கோட ஃபண்டமெண்டல்ஸ் தான் ஒர்க் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் பில்ட் பண்றது எப்படி, ஏபிஐஸ் எழுதுனா அதை எப்படி செக்யூர் பண்றது, கிரியேட் பண்ணிக்கிற அப்ளிகேஷனை எப்படி டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்றது, அப்ளிகேஷன்ஸ் எப்படி நிறைய யூசர்ஸ்க்கு ஸ்கேல் பண்றது, இந்த மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் என்ன ஒர்க் பண்றாங்களோ அதே ஒர்க் தான் ஏஐ இன்ஜினியர்ஸ் பண்ணுவாங்க. மீதி இருக்கிற 20% தான் ஏஐ ரிலேட்டடா ஒர்க் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு எல்எல்எம் கூட எப்படி கம்யூனிகேட் பண்றது, ஏஐ மாடல் எப்படி ஃபைன் டியூன் பண்றது, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் பண்ணுவாங்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஃபவுண்டேஷன் மர்க்கா சொல்லு. சோ நம்ம ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஃபவுண்டேஷன்ல ஸ்ட்ராங் ஆகணும். ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் நம்ம என்ன பண்ணணும்னா பைத்தன்ல இருக்கிற பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் லேர்ன் பண்ணணும். வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், லூப்ஸ், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த மாதிரி பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. நீங்க பைத்தன்ல லேர்ன் பண்ணிக்கிற பேசிக் கான்செப்ட் வச்சு ஒரு மினி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுங்க. என் சேனல்ல அப்லோட் பண்ணிக்கிற 2 மினி ப்ராஜெக்ட் இங்க டிஸ்ப்ளே பண்ணிருக்கேன். இந்த ப்ராஜெக்ட் நீங்க கிரியேட் பண்ணி பாருங்க. சோ 3 வீக்ஸ் முடியும் போது பைத்தனோட பேசிக் கான்செப்ட்ல இருந்து ஒரு அப்ளிகேஷன் எப்படி கிரியேட் பண்றது, அதை ரன் பண்ணும்போது எரர்ஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. So first 3 weeks பைத்தனோட பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்க. இந்த 2 வீக்ஸ்ல நம்ம API கான்செப்ட் பத்தி லேர்ன் பண்ண போறோம். API அப்ளிகேஷன் ப்ரோகிராமிங் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க. இந்த கான்செப்ட் தெரிஞ்சவங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்னு சொல்ற அளவுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு. ஒரு அப்ளிகேஷனோட டேட்டாவை இன்னொரு அப்ளிகேஷனுக்கு ஷேர் பண்றதுக்கு தான் இந்த APIs வந்து யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு நீங்க வாட்ஸ்அப்ல உங்களோட லைவ் லொகேஷனை ஷேர் பண்ணிருப்பீங்க. வாட்ஸ்அப் கூகுளோட API யூஸ் பண்ணி தான் நம்மளுக்கு லைவ் லொகேஷனை டிஸ்ப்ளே பண்ணி காட்டுது. சோ API ன்னு என்ன, API எப்படி ஒர்க் ஆகுது, இன்னொரு அப்ளிகேஷன்ல இருந்து API மூலமா டேட்டாவை எப்படி நம்ம கன்சியூம் பண்றது, கிரியேட் பண்ணிக்கிற API எப்படி வெப் சர்வர்ல ரன் பண்றது, சோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சிருக்கணும். சோ அதுக்கு நான் இப்போ என்ன பண்றேன்னா ChatGPT ல போய் give step by step process for create personal finance app for API version கொடுக்கிறேன். சோ இது பாருங்க ஃபைனான்ஸ் ஆப் கிரியேட் பண்றதுக்குமான ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிருக்கு. சோ நீங்க அடுத்து என்ன பண்ணலாம்னா இந்த ப்ராஜெக்ட் பிராக்டிகலா கிரியேட் பண்றது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூடியூபை யூஸ் பண்ணிக்கங்க. சோ இந்த ப்ராஜெக்ட் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு API எப்படி கிரியேட் பண்றதுனோ இன்னொரு அப்ளிகேஷன்ல இருக்கிற API நம்ம ப்ராஜெக்ட்க்கு எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுனோ நல்லா தெரிஞ்சிருப்பீங்க. சோ இந்த 1.5 மந்த்ல நீங்க டிசிப்ளினா கன்சிஸ்டன்சியா லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க பைத்தனோட ஃபண்டமெண்டல்ஸையும் API-யோட ஃபண்டமெண்டல்ஸையும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்க. அடுத்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான பார்ட் தான் இந்த டேட்டாபேஸ். டேட்டாபேஸ் பண்ணி தான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அண்ட் ஏஐ இன்ஜினியரிங் இந்த ரெண்டுமே இருக்குது. சோ இந்த 2 வீக்ஸ்ல நம்ம SQL கத்துக்க போறோம், அதாவது ஸ்ட்ரக்சர் query லாங்குவேஜ். சோ நீங்க இப்பதான் SQL ஸ்கிராச்ல இருந்து கத்துக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு டேட்டாபேஸ் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணீங்க. அதுக்குள்ள டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்றதுனோ அந்த டேட்டாபேஸ்க்குள்ள பீப்பிள்ஸோட டேட்டாவை எப்படி ஆட் பண்றது அண்ட் ரிமூவ் பண்றது இந்த மாதிரியான பேசிக் நாலேஜை டெவலப் பண்ணிக்கங்க. சோ இந்த நாலேஜ்ல கெயின் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா ஒரு பைத்தன் ஸ்கிரிப்ட்ல இருந்து கிரியேட் பண்ணிக்கிற டேட்டாபேஸை எப்படி கனெக்ட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கங்க. அடுத்ததா பைத்தன் ப்ரோக்ராம் மூலமா ஒரு டேட்டாபேஸ் எப்படி ஹேண்டில் பண்ணலாம்ங்கறத தெரிஞ்சுக்கங்க. பைத்தன் ப்ரோக்ராம் மூலமா எப்படி டேட்டாபேஸை ஹேண்டில் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நீங்க ஏற்கனவே கிரியேட் பண்ணிக்கிற பைத்தன் ஃபைனான்ஸ் ட்ராக்கர் அப்ளிகேஷனோட டேட்டாபேஸை அங்க என்ன கிணறு வெட்டிட்டு இருக்காங்க பேசியா டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணுங்க. யூசரோட டேட்டா எல்லாமே முன்னாடி டெம்பரரியா ஸ்டோர் பண்ணிருப்பீங்க. இப்போ அதே டேட்டாவை டேட்டாபேஸ்ல ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணுங்க. இப்போ அடுத்து என்ன பண்றீங்கன்னா யூசரோட டேட்டாவை டேட்டாபேஸ்ல இருந்து எடுத்து யூசருக்கு அனுப்புங்க. இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனலான அப்ளிகேஷன் நீங்க கிரியேட் பண்ணிருப்பீங்க. சோ இப்போ உங்களுக்கு ஐடி இண்டஸ்ட்ரியில வரதுக்கு உண்டான எல்லா தகுதியுமே வந்துருச்சு. நெக்ஸ்ட் 4 வீக்ஸ் நம்ம மெஷின் லேர்னிங்ல ஃபோக்கஸ் பண்ண போறோம். மெஷின் லேர்னிங்ல சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அண்ட் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்னு 2 கேட்டகரி இருக்குது. இந்த கான்செப்ட் நீங்க படிக்கும்போது லேபிள்டு டேட்டா என்ன, அன்லேபிள்டு டேட்டா என்னன்னு தெரிஞ்சிருப்பீங்க. டிஸ்ப்ளே பண்ணிருக்க இந்த 3 ப்ராஜெக்ட் நீங்க கிரியேட் பண்ணும்போது மெஷின் லேர்னிங்ல உங்களுக்கு நாலேஜ் நல்லாவே கெயின் ஆயிருக்கும்.
நெக்ஸ்ட் 4 வீக்ஸ் நம்ம டீப் லேர்னிங்ல ஃபோக்கஸ் பண்ண போறோம். டீப் லேர்னிங்ல நீங்க நியூரல் நெட்வொர்க்ஸ்ல ஒர்க் பண்ணுவீங்க. நியூரல் நெட்வொர்க்னா என்னன்னா நம்மளோட மூளையில இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்றதுக்கு பில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கும். இந்த செல்ஸ் தான் நியூரான்ஸ் சொல்லுவாங்க. சோ நம்ம மூளையோட மாடலை அடிப்படையா வச்சு உருவாக்கப்பட்டது தான் இந்த நியூரான்ஸ் நெட்வொர்க். மர்க்கா சொல்லு. நியூரான்ஸ் நெட்வொர்க். மர்க்கா சொல்லு. சோ நம்ம மூளையோட மாடலை அடிப்படையா வச்சு உருவாக்கப்பட்டது தான் இந்த நியூரல் நெட்வொர்க். நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நியூரல் நெட்வொர்க்கை யூஸ் பண்ணுது. யூடியூப்ல நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீடியோ ரெக்கமெண்ட் பண்றது, இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் சஜஸ்ட் பண்றது, ChatGPT ஆன்சர் கொடுக்கிறது எல்லாமே இந்த நியூரல் நெட்வொர்க்ஸ் மூலமா தான். சோ நியூரல் நெட்வொர்க்கை பிராக்டிகலா கத்துக்கிறதுக்கு டிஸ்ப்ளே பண்ணிருக்க இந்த 3 ப்ராஜெக்ட்டை கிரியேட் பண்ணி பாருங்க. இதை நீங்க கிரியேட் பண்ணும்போது நியூரல் நெட்வொர்க்கோட ஃபண்டமெண்டல்ஸ்ல நல்லா ஸ்ட்ராங் ஆயிருவீங்க. சோ இதுதான் நம்ம ஃபைனலா கத்துக்க வேண்டிய முக்கியமான கான்செப்ட். அதுதான் ஜெனரேட்டிவ் ஏஐ. சோ இதுல 2 ஃபேசஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒன்னு நான் அஜென்டிக் ஏஐ, இன்னொன்னு அஜென்டிக் ஏஐ. நான் அஜென்டிக் ஏஐ பத்தி லேர்ன் பண்றதுக்கு 3 வீக்ஸ் எடுத்துக்கங்க. இதுல நான் அஜென்டிக் ஏஐ எப்படி ஒர்க் ஆகுது, அடுத்ததா பைத்தன் ஏஐ யூஸ் பண்ணி எப்படி லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் கூட கம்யூனிகேட் பண்றது, அடுத்ததா LLMs கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கிற ரிசல்ட் வரணும்னா ப்ராம்ப்ட்ஸ்ல இன்ன லெவல்ஸ் ஆஃப் டீடைல்ஸ் கொடுக்கணும்ங்கறத லேர்ன் பண்ணுங்க. டிஸ்ப்ளே பண்ணிக்கிற இந்த 2 ப்ராஜெக்ட் நீங்க கிரியேட் பண்ணும்போது நான் அஜென்டிக் ஏஐ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. ஃபர்ஸ்ட் பைத்தன் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி அஜென்டிக் ஏஐ அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுங்க. அடுத்ததா அதே அப்ளிகேஷனை லேங்கிராஃப் ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுங்க. நான் ஏன் லேங்கிராஃப் ஃப்ரேம்வொர்க்கை சஜஸ்ட் பண்றேன்னா இந்த ஃப்ரேம்வொர்க்ல கஸ்டமைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சோ இது மூலமா நீங்க கிரியேட் பண்ணிக்கிற அப்ளிகேஷனோட எல்லா பார்ட்ஸையுமே உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் நீங்க பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா டிஸ்ப்ளே பண்ணிருக்கிற இந்த 2 ப்ராஜெக்ட்டை நீங்க கிரியேட் பண்ணி பாருங்க. ஃபைனலா நான் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் கன்சிஸ்டன்சியா டிசிப்ளினா பண்ணிருந்தீங்கன்னா நீங்க ஏஐ இன்ஜினியர் ஆகிறத யாராலையுமே தடுக்க முடியாது. கசப்பான உண்மை என்னன்னா வீடியோ பாக்குறவங்கள 90% பேரு எதுவுமே செய்யறதில்லைன்னு சொல்றாங்க. மீதி 9% பேரு ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா குயிட் பண்றதா சொல்றாங்க. மீதி இருக்கிற அந்த 1% பேர் தான் டிசிப்ளினா கன்சிஸ்டன்சியா லேர்ன் பண்ணி பிரஷரா 20 LPAவோட ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள போறாங்க. இதுல நீங்க எந்த பர்சன்டேஜ்ல இருக்க போறீங்கன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. ப்ரோக்ராமிங் வித் ஏஐ ரிலேட்டடான வீடியோஸை நான் இந்த சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களோட ப்ரோக்ராமிங் ஸ்கில் அண்ட் ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மிஸ்டர் ஜே சேனலை விசிட் பண்ணி பாருங்க. இந்த ஏஐ ஜெனரேஷன்ல நியூ ஸ்கில்ஸ் லேர்ன் பண்றதுக்கும் ஏஐ மூலமா ப்ரோக்ராமிங் கத்துக்கிறதுக்கும் இதுதான் கரெக்டான டைம். சோ மத்தவங்க மாதிரி கூட்டத்தில் ஒருத்தரா இருக்காதீங்க. லேர்ன் பண்ணுங்க, அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க, அச்சீவ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்க லேர்ன் பண்ணுங்க, அவங்களோட ஷேர் பண்ணுங்க. நீங்க மிஸ்டர் ஜேஆர் சேனல் இப்பதான் விசிட் பண்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெலிகிராம் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிக்கங்க. இதுல ஃப்ரீ டியூட்டோரியல்ஸ் அண்ட் டவுட் சப்போர்ட்ஸ் எல்லாம் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் கிட்ட இருந்தே கிடைக்கும். நான் உங்க மிஸ்டர் ஜேஆர் லேர்னர்ஸ் ஃப்ரெண்ட்லி நெட்வொர்க் டச்லயே இருங்க.